கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரம் அருகே சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் அத்தப்பூ கோலமிட்டு நடனமாடி மாணவர்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், கொண்டாட்டம் குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. கேரளா மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா பண்டிகையில் ஓணம் பண்டிகையும் ஒன்றாகும். சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மலையாள மொழி பேசும் மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை கேரளாவின் அறுவடை திருநாள் என அழைக்கப்படுகிறது. மலையாள ஆண்டின் சிங்க மாதத்தில் அத்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்கள் இப்பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கேரளாவை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகம் வசித்து வருவதால் ஆண்டுதோறும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களும் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்த ஆண்டு வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி திருவோண பண்டிகையானது கொண்டாடப்பட உள்ளது. இதனை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் ஓண பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குலசேகரம் சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் ஓண பண்டிகை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இங்கு அத்தப்பூ கோல போட்டி, மாவேலி வேடம் பூண்டு, புலிகளி, திருவேதிரை களி உள்ளிட்ட கேரளா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஓண சத்யா என்ற ஓண விருந்தும் நடைபெற்றது. இந்த கொண்டாட்டங்களில் பேராசிரியர்கள், மருத்துவர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.